Kingmakers IAS Academy for UPSC and TNPSC admissions. Call 9444227273. சில கைது நடவடிக்கைகள்லாம் பார்த்தோம். ஒரு தமிழக வெற்றி கழக எம்எல்ஏவுக்கு 35 கோடி ரூபாய் கொடுக்க முயற்சி செஞ்சாங்க. அதில் திரு செந்தில் பாலாஜி மற்றும் அவருடைய சகோதரருடைய இன்வால்மெண்ட் இருக்குன்னு போலீஸ் கேஸ் ஒரு பக்கம் அப்படின்னா, அமைச்சர் அதை குற்றச்சாட்டை இன்னும் விரிவுபடுத்துகிறாரு. திரு சிடிஆர் நிர்மல்குமார் 35 கோடியில் 50 கோடி வரைக்கும் பேரம் பேசப்பட்டு வருகிறது. இன்றைக்கும் கூட அதிமுகவும் திமுகவும் குறிப்பாக திரு எடப்பாடி பழனிசாமி திராவிட முன்னேற்ற கழக தலைமை 2 பேரும் சேர்ந்து தமிழக வெற்றி கழக எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கிறதுக்கு முயற்சி செய்கிறாங்க அப்படின்னு அமைச்சர் சிடிஆர் நிர்மல்குமார் குற்றம் சாட்டியதும் நம்ம கேட்டோம். திரு ஜவஹர் அலி நம்மோடு இணைந்திருக்கிறார். திரு ஜவஹர் அலி, உங்கள் வியூஸ் இந்த விஷயத்தில்? வணக்கம் சார். வணக்கம் ஜவஹர் அலி சார். அதாவது சார், இன்னைக்கு திமுகவும் அதிமுகவும் எதிர்பார்க்காத ஒரு மாபெரும் வெற்றியை மக்கள் தாவேக்காக கொடுத்தாங்க. ஆனா அப்போதே இந்த 2 கட்சிகளும் ஏற்கனவே மறைமுகமாக கூட்டணி வச்சு ஆட்சி அமைக்கிறதுக்கு முயற்சி செஞ்சாங்கன்ட்டு எல்லாரும் தெரிஞ்ச உண்டு. இன்றைக்கு எல்லா தலைவர்களும் சொல்லிட்டாங்க. அது தெளிவா இருக்குது. அது முன்னாடி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே பல கூட்டணி கட்சிகளை தலைவர்களை போன்ல அழைச்சு இப்படி ஒரு ஆட்சி அமைக்க போறோம்னு சொன்னதா அது தகவல், உறுதியான தகவல். அதை தொடர்ந்து அதனுடைய தொடர் முயற்சியாகத்தான் எப்படியாவது இந்த ஆட்சியை கவிழ்க்கணுங்கிற நிலையில இவங்க இருக்கிறாங்க. ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஸ்டாலின் என்ன பேசினாரு? இன்னும் 6 மாசத்துல இந்த ஆட்சி கலைன்னு சொன்னாரு. அப்ப அவர் ஒரு டார்கெட் வச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. இத்தனை பேரை நம்ம எடுத்துட்டோம்னா இந்த ஆட்சி கவுந்துருடு. அதுக்காக வேண்டி 35 கோடியில இருந்து 50 கோடி ரூபாய் வரைக்கும் பேசி இருக்கிறத சொல்றாங்க. சுமார் 10 பேர்கிட்ட இது வரைக்கும் பேசி தகவலை கொடுத்து பேரம் நடந்திருக்கிறதாகவும் இருக்குது. இப்போ என்னன்னா, ஸ்டாலின் ஒரு வாரத்துக்கு முன்னாடி பேசும்போது ஒரு சந்தேகம், 2 தரப்புலயுமே குதிரை பேரம் குற்றச்சாட்டு இருக்குல்ல. இவங்க அமமுக எம்எல்ஏக்களை எடுத்துங்கிறாங்க, எம்எல்ஏக்கள் ராஜினாமாக்கள் இன்டியூஸ் பண்ணதுங்கிறாங்க. 2 தரப்புலயுமே இந்த பரஸ்பர குற்றச்சாட்டு இது ஒரு பேலன்ஸ் ஆச்சுதான் நினைக்கல நீங்க? இல்ல, அந்த எம்எல்ஏ இப்ப இந்த எம்எல்ஏ சொல்றாருல, என்னை குதிரை பேரம் பண்றதுக்காண்டி முயற்சி செய்யறாங்கன்னு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கறாரு. அப்படி அந்த எம்எல்ஏ தனிப்பட்ட முறையில் அவர் ஏதாவது சொல்லியிருக்காங்களா? வேற கட்சியில இப்ப அதிமுக விலகி போய் தாவேக்கால சேர்ந்திருக்கக்கூடிய எம்எல்ஏக்களோ இப்ப அமமுக கட்சியினுடைய எம்எல்ஏ காமராஜரோ ஏதாவது கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்களா? இல்ல. காமராஜர் வச்சுதான் ராத்திரி ஆளுநர் மாளிகையில கொடுத்தாரு. இல்ல அது சார், அது டிடிவியை பொறுத்த வரைக்கும் அவருக்கு ஒரு பாணி வச்சிருக்காரு. அவர் தன்னை மிகைப்படுத்துவதற்காக அன்றைக்கு ஒரு பிளாஷ் நியூஸ்ல வரணும், பிரேக்கிங் நியூஸ்ல வரணும். எம்எல்ஏ போனாரா? நீங்க எம்எல்ஏவும் சேர்ந்துதான் போனாரு, அப்புறம் மாத்திக்கிட்டாருங்கிறது வேற கதை. அப்ப மாத்திக்கிட்டாருன்னா அன்றைக்கு இவருடைய நிர்பந்தத்தினால போயிருக்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் சூழ்நிலையை மாத்திக்கிட்ட விருப்பு சார். அவருடைய எம்எல்ஏ விருப்புல யாரும் தலையிட முடியாது. ஆனா இவரு சொல்றாருன்னா, ஒரு முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்றாருன்னா இன்னும் 6 மாசத்துல கலைன்னு சொன்னா அப்பயே நினைக்க தெரிஞ்சு இது 2த்துக்கும் தொடர்பு இருக்குங்கிறீங்க. இப்ப இந்த முயற்சிக்கும் அந்த கருத்துக்கும் தொடர்பு இருக்குன்னு ஜவஹர் அலி பாக்குறீங்க? ஆமா சார், கண்டிப்பாக இருக்கு. ஏன்னா முதலமைச்சர் விஜய் ஒரு வாரத்துக்கு முன்னாடி சட்டமன்றத்துல சொன்னாரு, நான் ஊழல் செய்ய மாட்டேன், ஊழல் செய்தவர்களையும் விட மாட்டேன், அமைச்சர்கள் ஊழல் செய்ய மாட்டேன். முன்னாள் அமைச்சர்கள் யாராவது ஊழல் செய்திருந்தாங்களா அவர்கள் மீது தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லிட்டு இப்ப கே நேரு, செந்தில் பாலாஜி, இந்த சிவசங்கரன், இன்னும் பல பேர் மேல இன்றைக்கு குற்றச்சாட்டு பதியப்பட்டு ஊழல் வழக்குகள் நடக்கிறதுக்கான என்ன சாத்தியக்கூறு நடந்துகிட்டு இருக்கு. அப்ப அவர்களுக்கு என்ன பயனா, இவர்கள் ஆட்சி தொடர்ந்துட்டா நம்மளுடைய ஊழல்கள் எல்லாம் வெளியே தெரிஞ்சிடும். இது அது எப்படியாவது கட்டுப்பாடு எடப்பாடியாரும் உடனே. Kingmakers IAS Academy for UPSC and TNPSC admissions. Call 9444227273.